VR நாலேஜ் AtoZ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் இரவு நேரங்களில் லைட் வெளிச்சத்தை பயன்படுத்தி லைட் கோடுகளை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இரவில் எடுக்கும் ஃபோட்டோவை பகலில் எடுத்த ஃபோட்டோவை போன்று எடுப்பது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இரவு நேரங்களில் லைட் வெளிச்சத்தை பயன்படுத்தி லைட் கோடுகளை உருவாக்குவது எப்படி என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். மொபைல் கேமராவை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ISO லெவலை ஃபுல்லாக குறைச்சி வச்சுக்கிறேன். சட்டர் ஸ்பீட் அளவை அதிகமாக வைத்துக்கொண்டு நான் எடுத்த புகைப்படத்தை பாருங்கள். இதற்கு நான் ஸ்னாப் பட்டனை அழுத்திவிட்டு சிறிது நேரம் லோடான பிறகே ஃபோட்டோ வரும் என்பதால் மற்றொரு மொபைலில் லைட் ஆன் பண்ணிட்டு அதை ஹார்ட் ஷேப்பில் கையால் மூவ் பண்ண பிறகு கிடைத்த இமேஜ் தான் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துவிட்டு உங்களுக்கும் இது போன்று ஒர்க் அவுட் ஆனதா என்பதை கமெண்ட்ல தெரிவியுங்கள். அடுத்து நான் எடுத்த மற்றொரு புகைப்படம். 0 வாட்ஸ் பல்பை கேமராவில் ஸ்னாப் எடுக்க கைகளை அசைத்த போது விழுந்த லைட் கோடு தான் இது. இது போன்ற போட்டோக்கள் எங்கு அதிகமாக பயன்படுத்தப்படும் என்றால் நிறைய வண்டிகள் மூவ் ஆகி கொண்டிருக்கும் லாங் ரோட்டில் இதை பயன்படுத்தி நிறைய லைட்டிங் இமேஜ்கள் எடுப்பதற்கு இந்த டெக்னிக் பயன்படுத்தப்படுகிறது. எப்படி இது ஒர்க் ஆகிறதுன்னு கேட்டிங்கன்னா, நாம சட்டர் ஸ்பீட் என்று சொல்லக்கூடிய கேமராவிற்கு முன்னுள்ள கதவை அதிக நேரம் ஓப்பனில் இருக்க செய்ய சட்டர் ஸ்பீடின் அளவை அதிகப்படுத்தி வைக்கும்போது ஷட்டர் க்ளோஸ் ஆகும் வரை கேமராவில் விழும் லைட்டுகளை கேப்சர் பண்ணிக்கொண்டே இருப்பதால் இது போன்று லைட்டிங் எஃபெக்ட்கள் நமக்கு கிடைக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.